அதிகாரம் 11. கொரிந்து சபையில் ஒரு சில காரியங்கள் ஒழுங்கில்லாமல் நடைபெறுகிறது. பவுல் அவற்றை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தும் விதமாக இந்த அதிகாரத்தில் கொரிந்தியருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுகிற போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதும் ஸ்திரீகள் தங்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தங்கள் புருஷருக்கு ஸ்திரீகள் கீழ்ப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கும் விதமாக அக்காலத்தில் யூதர் மத்தியிலே இந்த பழக்கம் உண்டாயிற்று. ஸ்திரீ புருஷனில் இருந்து தோன்றினவள், ஸ்திரீ புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆனாலும் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. கொரிந்து சபையில் பிரிவினைகள் உண்டாயிருக்கிறது. அன்பின் விருந்தில் ஒரு சிலர் முந்தி சாப்பிடுகிறார்கள். ஒருவர் பசியாயிருக்கும் போது மற்றவர் வெறியாயிருக்கிறார். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்ல. கர்த்தருடைய ராப்போஜனத்தை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார்.